ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். என்னப்பா எல்லோரும் வந்தாச்சா? இந்த நரட்டோ கண்டிஷன் சொல்லி சுற்றிட்டு இருப்பானுங்களே, அந்த குட்டி குஞ்சானெலாம் வந்தாச்சா? தெரியும், எனக்கு தெரியும். டிகராயில் வந்திருப்பீங்கன்னு தெரியும். சும்மா சர்க்காசம் பண்ண வேறு எதுவும் இல்லை. ஸோ எதில் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் ஃப்ளாஷ், இதுதான் என்னோடய சேனல் ஒட்டாக்கோ ஃப்ளாஷ். ஸோ இந்த சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி அனிமேக்காக தான். என்னோடய அனிமே ஜேர்னிங்கிறது வந்து எதுலாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதுக்கு ஒரு 8-9 இயர்ஸ் முன்னாடி, ஒரு டிகேட்டுக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். அப்போல்லாம் இனிமேல் ரொம்பவே அண்டர்ரேட்டடாக இருந்த ஒரு டைம். அண்டர்ரேட்டடாக இருந்ததுன்னு சொல்கிறத விட அமைதியாக இருந்த டைம்னு சொல்லலாம். அந்த டைம்லாம் இனிமேல்னு ஒன்று இருக்கதே பெருசாக யாருக்கும் தெரியாது. எங்கேயாச்சும் இன்டர்நெட்டில் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் புதுசு புதுசாக இனிமே கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அவன்கிட்ட வந்து வாங்கி நான் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இனிமையான காலங்கள். அப்படி நான் பார்த்த அனிமேனா கண்டிப்பாக நருட்டோ தான். எல்லாரும் மாதிரி நருட்டோலேருந்து தான் என்னோடய அனிமே ஜேர்னியுமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒன் பீஸ், ஹண்டர் ஹண்டர், அப்புறம் அட்டாக் ஆன் டைட்டன், டெத் நோட் அப்படின்னு எனக்கும் அனிமேக்குமான அந்த ஒரு உறவு நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அன்டில் பசர்க்குள்ளே வர வரைக்கும். இந்த அனிமே இஸ் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு எவனாச்சும் சுற்றிக்கிட்டு இருந்தானா அவனை பிடிச்சிட்டு வந்து பசர்க்கை போட்டு காட்டணும். அந்தளவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு எனிமையை தான் நான் பசர்க்கை பார்க்குறேன். ஒரு அந்த எனிமே பார்க்கும்போதே ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, அதை ஒரு அன்ஈஸியாக, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக, அந்த மாதிரி எனக்கு இனிமேல் அந்த 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 ஒரு ட்ராமா என் மைண்டில் இருக்குது. இப்போ கூட அதை பற்றி பேசும்போது ஒரு மாதிரி சில் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு எனிமேன்னு சொல்லலாம் பசர். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கிட்டேன் இனிமேல் இருந்து. ஸோ அதுக்கப்புறம் அது ரிக்கவர் ஆகி வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ கண்டிப்பாக இனிமே வந்து கண்டிப்பாக கிட்ஸுக்கானது கிடையாதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒரு மூமெண்ட்டாக நான் அதை பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தமிழ் டப்போட என்ட்ரி. ஸோ அது வரைக்குமே நான் பெருசாக இனிமே பற்றி வெளியே யார்ட்டையும் பேசிக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டு, சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அது மாதிரியெல்லாம் இல்லை. நான் பாட்டுக்கு நான் வந்து என்னோடய இனிமே உண்டுன்னு நைட் ஃபுல்லாக இனிமே பார்த்துட்டு பேசாமல் இருந்துருவேன். ஸோ அந்த தமிழ் டப் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே நருட்டோ 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 கொத்தாங்கம்மா எங்கே பார்த்தாலும் நருட்டோன்ற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஃபுல்லாக நருட்டோ ஸ்டேட்டஸாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு, ஏன்னா நம்ம பென்டன் தமிழில் பார்த்து வளர்ந்தவனுங்க. ஸோ நருட்டோக்குமே தமிழ் டப் வருதுன்னா சரி நம்மளும் ஒரு ரீவாட்சை போட்டுடலாமே, நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல் கிடைக்குமே அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அப்படி நடந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஃபுல்லாக ஹேட்டாக அப்படியே இனிமே கம்யூனிட்டியாக ஒரு வேறு விதமாக மாறிடுச்சின்னு சொல்லலாம். தமிழ் டப் வந்ததில் வந்து நல்லதும் நிறைய நடந்திருக்கு, அதோட அதிகமாக கெட்டதும் நிறைய நடந்திருக்கு. ஸோ நல்லதுன்னு பார்த்தா கண்டிப்பாக நிறைய பேர் இந்த அனிமே கம்யூனிட்டிக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க, இந்த அனிமே பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய அனிமேஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளியாக நருட்டோ அமைஞ்சாலும் அதுலேருந்து இன்னுமே புது புது அனிமேஸை பார்த்து அந்த ஒரு கம்யூனிட்டியாக சேர ஆரம்பித்தாங்க. பட் அப்படியே கெட்டதுக்கு போனோன்னா அது நிறையவே இருக்குது. முக்கியமாக ஹேட். தமிழ் டப் மேலேயே நிறைய பேர் ஹேட் பரப்புனாங்க. எனக்கு இந்த தமிழ் டப் மேலே ஹேட் பரப்புறதுலாம் பெருசாக உடன்பாடு கிடையாது. பட் தமிழ் டப் பண்ணுறவங்க மேலே சில பல குறைபாடுகள் இருக்குது தான். ஸ்பெஷலாக சொல்லணுன்னா டயலாக்ஸில் வந்து இப்போ கூட ரீசெண்டாக ஒன் பீஸ் வந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க கார்ட்டூன் நெட்வொர்க்கில். அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த டைம் தான் ஒரு டயலாக் பார்த்தேன். ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கு வைக்கோல் தொப்பிக்காரர்கள்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தமிழில் அதுதான் வரும், பட் அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஏலியனேட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி டயலாக்ஸ் சிலது அதெல்லாமே வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே சொன்னாலுமே எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா இப்போ பென்டன்லாம் பார்த்துருக்கோம். நான்லாம் பென்டன் வந்து
என்னை பொறுத்த வரைக்கும் பென்டன் வந்து ஒரு தமிழ் கார்ட்டூன் தான், ஏன்னா ஃபுல்லாக தமிழில் தான் பார்த்தேன். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்பவே ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கதையை வந்து அது சின்ன வயசுலேயே அவ்வளோ நம்மளுக்கு புரிகிற மாதிரி அழகாக சொல்லியிருப்பான். அதுவும் தமிழ்லன்றப்ப அது இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு பையன் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் இப்போ இருக்க தமிழ் டப்பில் இல்லையோன்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், இந்த இட்டாச்சி பேசுகிற ஏதோ ஒரு டைலாக்லாம் ஜப்பனீஸில் வேறு ஏதோ ஒரு பேசியிருக்கு, தமிழில் வேறு ஏதோ ஒன்று டப் பண்ணி வச்சுருக்கான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி தமிழ் டப் பண்ணுற டீம் மேலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டாக ஜப்பனீஸில் என்ன சொல்லியிருக்கோ அதையே அப்படியே கணக்காக அக்யூரேட்டாக தமிழ் டப் பண்ணாலே போதும். மற்றபடி தமிழ் டப்பே வரக்கூடாது, தமிழ் டப்பே கிரிஞ்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருத்திப்பாங்க. ஸோ அதுக்கும் ஹேட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கதா எனக்கு தோணலை. ஹேட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் போயிட்டா இருந்துச்சே தவிர தமிழ் டப் வர்றது வந்து தமிழ் கம்யூனிட்டிக்கு தான் நல்லோம். பட் ஹேட் வந்து பரப்புறது வந்து வேறு. அதுதான் கண்டிப்பாக நான் அது வீடியோவில் பேசணும்னு நினச்சது. ஸோ முக்கியமாக இன்ஸ்டா, இந்த யூடியூப் கமெண்ட்ஸ் கூட பரவாயில்லப்பா, கொஞ்சம் அவ்வளோ டார்க்கான இல்லை, கொஞ்சம் ஹேட்லாம் பெருசாக இல்லை. பட் இந்த இன்ஸ்டாவுக்கு அப்படியே போனால் அது ஒரு வேறு உலகம், அப்படியே ஒரு ஹெல்லுக்கு போன மாதிரி. நான் வேறு கொஞ்சம் அதிகமாக இன்ஸ்டா யூஸ் பண்ணுறேன், இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி அனிமே ஸ்டேட்டஸ்லாம் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அட்டாக் ஆன் டைட்டன் ஃபேன் யாரோ ஒருத்தர் அதுக்கு எடிட் பண்ணி போட்டிருந்தாரு. எடிட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு ஒரு லைக்கு போட்டு கமெண்ட் பண்ணி விட்டு போவேன்னு கமெண்ட் செக்ஷனை திறந்தா ஃபஸ்ட்டு கமெண்ட்டே அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இவனுக்கு 12 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா அந்த கமெண்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சு கண்டிப்பாக இவன் ஒரு சின்ன பையனாக தான் இருப்பான் அப்படின்னு. ஸோ எடுத்தோடனே அந்த கமெண்ட் என்னென்னா, நருட்டோட ஒரு ரசிகனுக்கு இறநேகர் தாங்குவானாடா அப்படின்னு போட்டு கீழே ஒரு 2-3 கெட்ட வார்த்தையும் சேர்த்து போட்டு கமெண்ட் பண்ணியிருந்தான். எனக்கு ஒன்றுமே புரியலை. அவனுக்கு அட்டாக் ஆன் டைட்டன் பிடிச்சிருக்கு, அவன் அதை எடிட் பண்ணி போடுறான். உனக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போ, பிடிக்கலாட்டி பார்க்காத. அதுக்குள்ளே வந்து எதுக்கு ஹேட் பரப்பிக்கிட்டு அதுக்கு அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே அவனை திட்டி இன்னும் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுமா திட்டினவங்கள திட்டி இன்னும் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ண, அப்படியே அந்த ஹேட் பரவிக்கிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜிரையா எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு கீழே நருட்டோ ஃபேன்ஸே வந்து சண்டை பிடிக்கிறானு. இட்டாச்சி ஃபேன் ஒருத்தன் வந்து இட்டாச்சி நினச்சானா ஜிரையா கொண்டுருவான்டா. ஆனால் அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. பரவாயில்ல, இவனுங்களுக்குள்ளேயே அடிச்சிக்கிறானுங்க, அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் சீரியஸாக சொல்லணுன்னா அப்படியெல்லாம் போய் யாரையுமே திட்டணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் யாருன்னு உனக்கும் தெரியாது, நீ யாருன்னு அவனுக்கும் தெரியாது. உனக்கு அவன் போட்டிருக்க எடிட் பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு போய் லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, நீயும் அதை பார்த்து வைப் பண்ணிக்கோ. பட் பிடிக்கலன்னா அதை அப்படியே இக்னோர் பண்ணிடலாமே, எதுக்கு அதுக்குள்ளே போயிட்டு ஹேட் பரப்பிக்கிட்டு. ஸோ இதனால தான் நான் இந்த ஹேட் பரப்புகிறவங்கள தான் நான் நருட்டோ ஃபேன்ஸ் ஆர் கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருமே டாக்ஸிக் கிடையாது. இந்த கிட்ஸ் நிறைய பேர் நருட்டோ பார்த்தானுங்களையா, அவனுங்க தான் அந்த டாக்ஸிக்கை பரப்புறது. அப்படி இல்லாட்டி டாக்ஸிக் பரப்புகிறவனுங்க கிட்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவனுங்க என்னத்தான் வயது ரீதியாக வளர்ந்துருந்தாலும் அவனோட மைண்ட் இன்னும் அந்த சின்ன பிள்ளை அந்த ஒரு நிலையிலே தங்கிருச்சு. ஏன்னா இவனுங்களுக்கெல்லாம் இப்போ இந்த அனிமேனா எப்படின்னா, எந்த எம்சி வந்து பவர்ஃபுல்லாக இருக்காரோ அதுதான் நல்லது, அதுதான் நல்ல அனிமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒன் பீஸை பற்றி இவனுங்கள்ட்ட போயிட்டு சொல்கிறோன்னா, இப்போ அவனுக்கு முதல்ல கேட்குற கேள்வி என்னென்னா, நருட்டோட ஒரு ரசிகனுக்கு லூஃபி தாங்குவானா அப்படின்னு தான். நருட்டோ நினச்சானா ஒரே அடியில் லூஃபியை கொண்டுருவான். சரிடா, கொண்டுட்டு போட்டும், எனக்கு என்ன வந்துச்சு. நருட்டோ எப்படா ஒன் பீஸ் யூனிவர்ஸுக்குள்ளே வந்தான், அவன் ஏன்டா லூஃபியை கொள்ள போகிறான், ஏன்டா அப்படி தற்கொலைத்தனமாக பேசுகிறீங்க.
சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அதை சம்மந்தப்படுத்தி ஹேட் பரப்பிக்கிட்டு இதில் அவங்களுக்கு என்னத்தான் கிடைக்க போகுதுன்னு. அவன் இவனை ஒரு இதில் கொண்டுட்டானா கொண்டுட்டு போட்டோம். அதில் என்ன வந்துச்சு இவனுங்களுக்கு? எனக்கு ஸ்டோரி நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது, அதனால உனக்கு சொல்கிறேன், நீயும் பார்க்குறேன்னா பாரு, பார்க்கலாட்டி பார்க்காத. அதில் எதுக்கு மற்றவனோட கமெண்ட்ஸில் போயிட்டு ஹேட் பரப்பிக்கிட்டு? ஒரு கதையோட ஸ்டோரி தான் ஒரு கதைக்கு முக்கியமே தவிர, அந்த எம்சி வந்து ஒரே ரசிங்கலில் மற்றவனை கொண்டுருவான்றதுக்காக நீ நருட்டோ மட்டுமே பார்க்குறேன்னா அது உன்னோட பிரச்சனை, பார்த்துக்கோ. பட் இன்னொரு அனிமே பார்க்குறவனோட அவனோட கமெண்ட்ஸில் போயிட்டு நீ அவனை அசிங்கமாக திட்டிக்கிட்டு ஹேட் பரப்பிக்கிட்டு அதில் உனக்கு என்ன கிடைக்க போகுது? உனக்கு நருட்டோ தான் பெருசுனா நீ நருட்டோவை பார்த்துக்க, யாரும் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. பட் இன்னொருத்த வந்து காயப்படுத்துறது எந்த விதத்தில் சரி? ஏன்னா நருட்டோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நருட்டோ பீஸ் தான் சொல்லிக் கொடுக்குறது, முக்கியமாக அமைதியை சொல்லிக் கொடுக்குறது தான் நருட்டோ. ஸோ நீ நருட்டோ அவ்வளோ செரிஷ் பண்ணுற, நருட்டோ தான் பெஸ்ட்டு, வேர்ல்ட்லேயே பெஸ்ட் அனிமே நருட்டோ தான் சொல்கிறேன்னா, ஸோ அப்போ நீ இப்படி வெளியே யாரோடையுமே ஹேட் பரப்பிக்கிட்டு மற்றவங்கள சண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நீ அதுலேருந்து பீஸை தான் கற்றுக்கிட்டேன்னா, அதில் சொல்லியிருக்க எல்லாமே உனக்கு புரிஞ்சுது, நீ நருட்டோ தான் அவ்வளோ லவ் பண்ணுறேன்னா நீ இந்த மாதிரி இன்னொருத்தன்ற கமெண்ட்ஸில் போயிட்டு ஹேட் பரப்பிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் நருட்டோ எப்படின்னா, ஐ ரசிங்கன், ஐ ஷரிங்கன், பெரிய தவளை வருது, பெரிய சுசனை வருது அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை ஒரு கார்ட்டூன் ஃபைட்டை பார்க்குற மாதிரி தான் உன்னால் அந்த நருட்டோவை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை தாண்டி அதில் சொல்லியிருக்க விஷயங்களையோ, அதில் என்னத்தை பற்றி பேசியிருக்காங்க, அதோட கருத்து என்ன, இப்போ அதிலலாம் மெயினாக வில்லன்ஸை பற்றி பேசியிருக்க விஷயம்லாம் வேறு எந்த அனிமேலுமே சொல்லாதன்னு சொல்கிறத விட ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப புரிகிற மாதிரி நருட்டோவில் சொல்லியிருப்பானுங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கேரக்டரை தவிர்த்து ஒரு கிரே கேரக்டரை ப்ரெசென்ட் பண்ணி அவனுங்களை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும். ஒரு வில்லன்னா அவன் முழுசாக கெட்டவனாகவும் இருக்க மாட்டான், அவன் பக்கமும் சில நியாயங்கள் இருக்கும். ஸோ ஒரு வில்லனை கூப்பிட்டு 2 நிமிஷம் அவன் பேக் ஸ்டோரி சொல்லணுன்னா அவன் அப்படியே கன்வின்சிங்காக சொல்லுவான். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தன் நம்மளை ஹேட் பண்ணுறானாலும் அவனுக்கும் நியாயமான நிறைய காரணங்கள் இருக்கும், அவன் பக்கமும் நியாயம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிற ஒரு அனிமையை பார்த்துட்டு அதை வச்சு நீ இன்னொருத்தனை ஹேட் பரப்பிக்கிட்டு இன்னொருத்தனோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கன்னா கண்டிப்பாக நீ ஒரு கிட்டாக தான் இருப்ப. ஏன்னா சின்ன பசங்களுக்கு தான் அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்காது, ஒரு மூளை வளர்ச்சி இருக்காது, அவனுங்களால பெருசாக எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய கமெண்ட்ஸ் இன்ஸ்டாவில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் பார்க்கவே முடியலை. டேய் இவனுங்கள்ட்ட யாராச்சும் போய் சொல்லுங்கடா, எம்சி பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அது இனிமேல் நல்லாயிருக்கும்னு அர்த்தம் இல்லைடா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவனுங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது, அவனுங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ நம்ம ஜஸ்ட் அவனுங்களை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ அவனுங்களுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் அவனுங்களுக்கு பண்ண முடியாது, அவனுங்களுக்கு புரியாது. ஸோ ஜஸ்ட் இக்னோர் த நெகட்டிவிட்டி. ஸோ எங்கே இக்னோர் பண்ணுறேன், சுற்றி வர நெகட்டிவிட்டியாலையாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சது. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எம்சி பவர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி அதெல்லாம் வேணாம். இப்போ இவ்வளோ நேரம் பேசினப்போ என்னோடய மென்டாலிட்டி என்ன மாதிரின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா அனிமே பார்ப்பேன், எல்லாமே பிடிக்கும். ஒரு ஓப்பன் மைண்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சேனல் எப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எப்படி பேசணும், எப்படி ஒரு அனிமையை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணணும், அவன்கிட்ட எப்படி அந்த அனிமையை பற்றி பேசணும், இல்லை இந்த சீன் நல்லா இருந்துச்சு, இந்த சீன் இப்படி இருந்துச்சு, இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ணலாமேன்னு க்ரியேட் பண்ணது தான் இந்த சேனல். ஸோ என்னை புரிஞ்சுக்கிற என்னோடய மைண்ட் செட் இருக்க ஆடியன்ஸாக இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கும் என்னென்ன அனிமே பிடிக்கும், என்னென்ன சீன் பிடிக்கும், இந்த அனிமேல இந்த சீன் பிடிக்கும், இந்த கேரக்டர் பிடிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம ஃபர்தராக அடுத்து வர வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஸோ அடுத்து எப்போ என்ன வீடியோ போடுவேன்லாம் தெரில, எனக்கு தோன்றதெல்லாம் எடுத்து போடுவேன். ஸோ அதில் என்னென்ன நிறைகள் குறைகள்லாம் சொல்லுவேன். ஸோ கிரிட்டிசிசம் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு தான் நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும், என்னென்ன மாற்றிக்கலான்னு. இதில் என்னென்னத்தை மாற்றிக்கணுன்றதெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பீஸ்.